Jai Gurudev and a very good morning my dear children. Now we are going to see the balance problems from page number 163. Take book page number 163. Question number 7. Calculate the acceleration of the bicycle of mass 25 kg as shown in figure 1 and 2. இப்போ இங்கிருந்து ரெண்டு டயக்ராம் காட்டியிருக்காங்க figure 1 and 2. ஃபர்ஸ்ட்ல வந்து 500 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த பக்கம், இது இங்கே வந்து 400. செகண்டில் வந்து ரெண்டுமே 400 இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே உள்ளது 500 400, இல்லை ரெண்டுமே 400. ஸோ we have to calculate the acceleration on both conditions கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா எடுத்துக்க. ஓகே, இது வந்து என்னது பேஜ் 164 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7. சரியா? இப்போ நமக்கு ஃபோர்ஸ் F = ma தான் ஃபார்முலா. கண்டிஷன் நம்பர் 1 அதில் என்ன கொடுத்துருக்கு, ஃபோர்ஸஸ் ஆஃப் 500 and 400 கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன செய்யணும், ஃபோர்ஸுக்கு 500 minus 400 is equal to மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 25 கிலோகிராம் கொடுத்தாச்சு. therefore this is 25a. அப்ப 25a is equal to 100. அப்ப a is equal to 100 by 25. அப்ப a is equal to 4 meter per second square. ஓகே, அப்ப a யோட வேல்யூ என்ன, 4 meter per second square. ரெண்டாவது சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ரெண்டுமே 400 400 கொடுத்திருக்கு. அப்ப செகண்ட் சைக்கிளுக்கு 400 minus 400 that is equal to 25a. as a result value of a will be equal to 0. okay, அப்ப இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட்ல வந்து 400 500 இருக்குறதுனால அங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ட்ராக்ட் பண்ணி 25a கொடுத்தாச்சு. a யோட வேல்யூ 4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். செகண்ட்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால 25a and a is equal to 0. இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 7. அதை பார்த்துக்கோ. தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு, அப்ளை லாமிஸ் தியரம் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல பாரு, we have to apply Lami's theorem. Applying Lami's theorem, we are going to calculate the given mass. இப்போ இதில் Lami's theoremத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, apply Lami's theorem on the slingshot and calculate the tension of each stringனு கொடுத்துருக்காங்க. ஸ்லிங்னா நம்ம வந்து நீ இந்த காக்காயெல்லாம் அடிக்கிறதுக்கு காட்டாக யூஸ் பண்ணியிருப்பில்ல, அதுதான். அப்போ இதில் வந்து அப்ளை பண்ணது Lami's theoremத்தை. T வந்து டென்ஷன் கொடுத்தாச்சு, ஆங்கிள் வந்து 30 டிகிரிஸ் கொடுத்தாச்சு, ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டனா. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இதை அப்படியே இங்கே இம்போஸ் பண்ணியிருக்கேன் டயக்ராமில். இங்கே T வந்து டென்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா mg, இதெல்லாம் நம்மளாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ரிசால்வ் திஸ் T into its components. T cos theta, T sin theta. இந்த டென்ஷனுக்கு ரிசால்வ் into components T cos theta, T sin theta. அப்போ இது தீட்டா வருதா, இது ஃபுல்லா 180. அப்போ பேலன்ஸ் என்னது 180 மைனஸ் தீட்டா. இது தீட்டா மீன்ஸ் இந்த பேலன்ஸ் 180 மைனஸ் தீட்டா. அப்போ நம்ம ப்ராப்ளம்ல என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பாரு, டென்ஷன் 2 கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 50 நியூட்டன் கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸுங்கிறது நத்திங் பட் mg, அதனால இங்கே mgன்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ இந்த டென்ஷனை யூ ஹாவ் டு ரிசால்வ் இன்டு இட்ஸ் காம்பனன்ட்ஸ். T cos theta, T sin theta. இந்த டென்ஷனை T cos theta, T sin theta. இது தீட்டா இருக்கு, இது ஃபுல்லா 180, பேலன்ஸ் 180 மைனஸ் தீட்டா. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, தீட்டா 30 டிகிரிஸ் கொடுத்தாச்சு, ஃபோர்ஸ் ஆஃப் 50 நியூட்டன் கொடுத்துருக்கு. 50 நியூட்டன்ங்கிறது தான் நமக்கு m into g. இப்போ we are going to apply Lami's theorem. By Lami's theorem you have to apply it. Lami's theorem ஞாபகம் இருக்கா? Lami's theoremல என்ன சொன்னோம் நம்ம, the tension is divided by, okay, இந்த tension இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் உள்ள ஆங்கிள் என்னது, 180 minus theta. but T divided by sin of 180 minus theta is equal to, அடுத்து இந்த டென்ஷன் தான் ஃபோர்ஸ். இங்க
இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன 180 மைனஸ் தீட்டா. அப்ப t டிவைடட் பை sin of 180 மைனஸ் தீட்டா is equal to இங்க என்ன இருக்கு mg. இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன தீட்டா பிளஸ் தீட்டா 2 தீட்டா. அப்ப mg டிவைடட் பை sin of 2 தீட்டா. ஓகே, இப்போ எப்படி எழுதணும்னு பாரு. லாமிஸ் தியரத்துல எப்பவுமே என்ன பண்ணணும், இதுதான் ஃபோர்ஸ்னா இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்கணும். 180 மைனஸ் தீட்டா sin of 180 மைனஸ் தீட்டா. இங்க டென்ஷன் தான் இங்க உள்ள ஃபோர்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டா உள்ள ஆங்கிள் என்ன 180 மைனஸ் தீட்டா. அப்ப sin of 180 மைனஸ் தீட்டா. இந்த mg க்கு ஆப்போசிட்டா உள்ள டோட்டல் ஆங்கிள் தீட்டா பிளஸ் தீட்டா sin 2 தீட்டா. இப்போ இதுல வந்து sin of 180 minus theta is equal to sin theta. அதனால இந்த லாஸ்ட் ரெண்டு ரிலேஷனை மட்டும் எடுத்துக்க போறோம். t divided by sin theta is equal to mg divided by sin 2 theta. t தான் நம்ம கால்குலேட் பண்ணனும். அப்ப m ஓட வேல்யூ mg ஏ டோட்டலா 15 கொடுத்தாச்சு. அப்ப 50 into sin theta ஓட வேல்யூ 30 divided by sin 2 theta. Theta oda value 30. 30 into 2 60. Now 50 into sin 30 half. Sin 60 root 3 by 2. This cancel aidum. 50 divided by root 3 வந்து 1.732. Root 3 oda value வந்து 1.732. அதை போட்டா நமக்கு டென்ஷன் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாரு. That is equal to 28.86 Newton. Okay, 28.86 Newton. அப்ப உனக்கு புக்ல கொடுத்திருக்க பாரு. இதுல என்ன கொடுத்திருக்கு புக்ல? டென்ஷன் கொடுத்தாச்சு ரெண்டு சைடு, ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்தாச்சு. அதை நடுவுல நம்ம டிவைட் பண்றோம். அதனால தீட்டாவை ரெண்டா ஆக்கணும். இப்போ இந்த t க்கு ஆப்போசிட்டா உள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. இதுதான் லாமிஸ் தியரம். t by sin of 180 minus theta is equal to t by sin of 180 minus theta is equal to mg divided by sin 2 theta. Sin of 180 minus theta வந்து sin theta. அந்த லாஸ்ட் ரெண்டே எடுத்துட்டு t என்ன mg ரெண்டுமே சேர்ந்து இங்க நியூட்டன். உனக்கு மாஸா ஃபோர்ஸா டவுட் இருந்தா யூனிட்டை பாத்துக்க. கிலோகிராம் இருந்தா மாஸ் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நியூட்டன் கொடுத்தாச்சுன்னா m into g ஏ டைரக்டா கொடுத்தாச்சு. ஓகே, சில இடத்துல வேர்ட்ஸ் பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியல யூனிட் வச்சுக்கலானே. 50 into sin 30 by sin 60. அதனால 50 sin 30 half sin 60 root 3 by 2. simplify பண்ண 28.86 Newton. Next problem பாரு. A football player kicks a 0.8 kilogram ball. football player வந்து ஒரு பால் எடுக்கறாங்க. அதோட மாஸ் வந்து 0.8 kilogram. அதோட velocity 12 meter per second. The contact between foot and the ball. foot and the ball னா காலுக்கும் பாலும் டச் பண்ற டைம். that is அதுதான் நம்ம impulse ன்னு சொல்றோம். that is 1/60th of a second. 1/60th னா 1/60 of a second. find the average kicking force ன்னு கேட்டிருக்கான். அப்ப average kicking force இதுல கால்குலேட் பண்ணனும். அப்ப நம்ம இதுல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு பாரு. நம்ம இதுல மொமெண்டம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும். மொமெண்டம் என்னன்னு சொல்லிட்டோம், நம்மளுடைய very large force acting for a short interval of time. ஓகே, அதுதான் நம்மளோட இம்பல்ஸ். அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். very large force acting for a short interval of time. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்குன்னு பாரு. delta p is equal to f average into delta t. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாரு. delta t வந்து 1/60th of a second. அப்ப 1/60 second. ஓகே, அடுத்து என்ன கொடுத்திருக்கு? mass of the ball வந்து 0.8 kilogram. அடுத்து velocity v என்ன கொடுத்திருக்கு? velocity of the ball வந்து with which it is flowing 12 meter per second. நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? you have to calculate the average kicking force. average kicking force na v average, that f average, that is equal to delta p. delta p na enna momentum. momentum ku enna formula? m into delta v divided by delta t. mass எவ்வளவு? 0.8. இது என்னது? 12.
இது எவ்வளவு 1/60. ஓகே, மாஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க 0.8. டெல்டா V 12 மீட்டர் per செகண்ட். இது எவ்வளவு கொடுத்திருக்கு 1/60. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்றோம். அப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது you are getting the force average கால்குலேட் பண்ண. அப்ப 0.8 கொடுத்தா இங்க 0 இங்க கொடுத்துருவோம் into 6. ஓகே, அதாவது இங்க 60 வந்து இங்க கொண்டு வரோம். அப்ப அந்த 0 இந்த பாயிண்ட்ல கொடுத்துட்டேன். அதனால நீங்க 9.6 into 16 என போடுங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ 5 7 6 Newton. Okay, average force is equal to 576 Newton. Average force. அப்ப இதுல பார்த்தாலே நீ புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? the formula momentum is equal to the kicking force between the foot and the ball 1/60 of a second. நாலே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட impulse ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். delta p is equal to f into delta t. delta t கொடுத்தாச்சு, m கொடுத்திருக்கு, delta v கொடுத்திருக்கு. f average is equal to m into delta v by delta t. mass எவ்வளவு 0.8, delta v எவ்வளவு 12. இது 1/60. மீதில சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கணும். இப்ப ரெண்டு ப்ராப்ளத்தையும் நல்லா ரீட் பண்ணிக்க. ரீட் பண்ணிட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வொர்க் அவுட் பண்ணணும். இந்த லாஸ்ட் லைன்ஸ்லாம் நல்லா தெரியறதுக்காக திரும்பவும் வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கோ. பார்த்துட்டு நோட் புக்கில் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு. Next, a stone of mass 2 kg is attached to a string of length 1 meter னு கொடுத்திருக்க. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்துருக்கோம். அந்த ஸ்டோனுடைய மாஸ் என்ன கொடுத்திருக்கு 2 kg. It is attached to a string of length 1 meter. String can withstand the maximum tension of 200 Newton. இப்போ maximum tension கொடுத்தாச்சு, maximum speed calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ it is a stone attached to the string. டென்ஷன் கொடுத்தாச்சு. whirling motionனா சர்க்குலர் மோஷன் மீனிங். அப்ப இங்க வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்குன்னு பாரு. கொடுத்தத ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். ப்ராப்ளம் நம்பர் 10. மாஸ் வந்து 2 kg. மாஸ் m is equal to 2 kg. லெந்த் வந்து 1 மீட்டர். லெந்த் 1 மீட்டர்னா அதான் r. ஓகே, அப்புறம் டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் is equal to 200 நியூட்டன். டென்ஷன் வந்து 200 நியூட்டன் கொடுத்தாச்சு. அப்ப சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. whirling மோஷன்னா சர்க்குலர் மோஷன். அப்ப டென்ஷன் will be equal to the centripetal force. அந்த டென்ஷன் தான் centripetal force தான் இங்க ஆட் பண்ணோம். ஓகே, அப்ப டென்ஷன் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? T is equal to centripetal force என்ன? mv squared by r. T 200. mass வந்து 2 divided by 1. ஓகே, அப்ப நமக்கு இங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? calculate the maximum speed னு கேட்டிருக்கு. அதனால இங்க ஸ்பீடை தான் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப இது என்ன இங்க கேன்சல் பண்ணா 100. அப்ப v squared is equal to 100. அப்ப v is equal to 10 meter per second. the speed. ஓகே, அப்ப கொடுத்திருக்கிறது whirling அப்படினா என்ன அர்த்தம்? சர்க்குலர் மோஷன் மீனிங். சர்க்குலர் மோஷன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் நமக்கு டென்ஷன் தான் சப்ளைஸ் தி நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்ப டென்ஷன் is equal to mv squared by r. டென்ஷனுக்கு வேல்யூ 200 கொடுத்தாச்சு. மாஸ் 2 v squared by r. அப்ப v squared வந்து 100, v வந்து 10 meter per second. next problem 11 பாரு. imagine that the gravitational force between earth and the moon is provided by an invisible string. gravitational force between earth and the moon.
ஓகே, எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில இங்கே தான் மூணுன்னு வச்சுக்குவோம். திஸ் இஸ் எர்த். இப்போ ரெண்டுக்கும் இடையில there is a force and this force is acting as the gravitational force. அதை invisible string னு சொல்றோம். And what is the tension that exists between the invisible string when the mass of the moon என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு முதல்ல எழுதிக்கிடுவோம். Mass of the moon given, mass of the moon that is equal to 7.34 into 10 power 23 kilogram. அதுக்கப்புறம் distance between earth and the moon அதான் r, 3.84 into 10 power 8 meter. ஓகே, அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? we have to calculate the tension. அப்போ டென்ஷன் வேணும். அப்போ இந்த டென்ஷனை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டென்ஷன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். இப்போ டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு m இன்டு A. ஃபோர்ஸ் தான் m இன்டு A, அதான் இங்கே டென்ஷன் டியூ டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் நமக்கு டைரக்டா இங்க கொடுக்கல, நம்ம கொடுத்துருக்கத வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். மாஸும் ரேடியஸும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் நம்ம ரிலேஷன் பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் r omega squared A is equal to r omega, where omega is equal to 2 pi divided by 3. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ AC is equal to r into 2 squared pi squared by t squared. Okay, அப்போ r into 4 into pi squared by t squared. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். t is equal to mr அல்லது 4mr into pi squared by t squared. Okay, இது வந்து டென்ஷன், இது வந்து டைம் பீரியட். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை t அப்படின்னா இந்த t வந்து டைம் பீரியடை குறிக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 4 இன்ட்டு மாஸ் எவ்வளவு 7.34 இன்ட்டு 10 பவர் 23. r வந்து 3.84 இன்ட்டு 10 பவர் 8 இன்ட்டு 3.14 இன்ட்டு 3.14 divided by. Okay, time period. இங்க time என்ன நமக்கு? இங்க வந்து time that is 2 pi by t is the time taken by the moon to distance around the earth. distance மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, டைம் கொடுக்கல. அப்ப நம்ம 27.3 days நமக்கு தெரியும். அதனால 27.3 into 24 hours 60 into 60. ஏன் இதெல்லாம் போடுறோம்? இதை வந்து டேஸ்ல இருந்து நம்ம செகண்ட்ஸ்க்கு மாத்திருக்கோம். 27.3 into 24 into 60 into 60. 4 போட்டாச்சு. மாஸ், ரேடியஸ், பை ஸ்கொயர், டி ஸ்கொயர். டி புக்ல கொடுக்கல, ஆனால் 3ங்கிறதுனால உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை போடுறோம். ஓகே, இதை கால்குலேட் பண்ணிக்க. ஆனால் நம்ம புக்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த டென்ஷன் கேட்டிருக்காங்க. டென்ஷன் தான் என்னது? m into AC. அப்போ இதில் வந்து 4 m வந்து எவ்வளோ கொடுத்தாச்சு? கொடுத்துருக்கு. AC எவ்வளவு? r into 4 into pi squared by t squared. 4 pi squared into r by 4 pi squared into r by t squared. 4 pi squared into r by t squared போட்டாச்சு. மாஸையும் கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நீ சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு. எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணணும். பவர்ஸை தனியாக பண்ணணும், வேல்யூஸை தனியாக பண்ணி டிவைட் பண்ண. டிவைட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் த வேல்யூஸ் 2 into 10 power 20 Newton. டென்ஷன் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? இங்க 4 into 3.84 into 3.14 into 3.14. இங்க பவர்ஸ் ஆட் பண்ணனும். அப்ப 10 பவர் 31 ன்னு வந்துரும். டினாமினேட்டர்ல 27.3 into 24 into 36 into 10 power 2. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 2 into 10 power 20 டென்ஷன்ங்கறனால நியூட்டன். ஓகே, அப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும்? இதுல
ஃபர்ஸ்ட் எர்த் மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுக்கல. டைம் வந்து உனக்கு தெரியும் 27.3 டேஸ்ல இன்டு 24 ஹவர்ஸ் இன்டு 60 இன்டு 60. டென்ஷனோட ஃபார்முலா m இன்டு ஏசி. சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் என்ன? r ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா என்ன? 2π/t. அதனால ஸ்கொயர் இருக்கிறதுனால the whole ஸ்கொயர் பண்ற 2 ஸ்கொயர் π ஸ்கொயர் t ஸ்கொயர் இது ஆக்சிலரேஷன். ஆனா டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லிட்டா m இன்டு ஏசி. அப்ப இது என்னவா இருக்கு? இங்க டென்ஷனுக்கு m இன்டு 4 இன்டு π ஸ்கொயர் இன்டு r டிவைடட் பை t ஸ்கொயர். இதான் டென்ஷனோட ஃபார்முலா. அப்ப இதுல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். m இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி 4 π ஸ்கொயர் r இதா இருக்கு. டைம் வந்து எவ்வளவு சொல்லியாச்சு? t is equal to 27.3 days. இந்த டேஸ் வந்து செகண்ட்ல மாத்தணும். 24 hours into 60 into 60 அப்படினு. அதனால தான் 24 into 60 into 16 போட்டுருக்கோம். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி you have to find out the value. Okay? Some simplifications நான் நீ நோட்புக்ல போட்டு வச்சுக்கோ. தெரியாதத கேளு. கீழே உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. t என்ன கொடுத்துருக்கு? 4 இன்ட்டு m இன்ட்டு r π ஸ்கொயர் பை t ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டென்ஷனோட வேல்யூ 2 இன்ட்டு 10⁻20 நியூட்டன். அதையும் பார்த்துக்கோ. அதனால தான் உனக்கு திரும்பவும் இதை சொல்கிறேன். லாஸ்ட்டில் உள்ள ஸ்டெப்பு எல்லாமே நோட் புக்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோ. ஃபார்முலாவை போட்டு எப்பவும் பாக்ஸ் போடணும். யூனிட் போட மறந்துடாத. யூனிட் இல்லைன்னா அதுக்கு ஒரு மார்க் குறைப்பாங்க. அதனால யூனிட்டை நீக்க மறக்காமல் போடணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 12. இந்த கொஸ்டின் நம்பர் 12ல என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்குன்னு பாரு. Question number 12. Two bodies of mass 15 kg and 10 kg are connected with a light string on a smooth surface. Horizontal force வந்து 500 Newton applied on 15 கொடுத்துருக்கு. அப்போ இதில் நம்ம இந்த டயக்ராமை பாரு. ரெண்டு பாஸ் இருக்கு. ஒன்று வந்து m1 15 kg, இன்னொன்று m2 10 kg. ஓகே, அப்போ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா you have to calculate the tension acting on the string. அப்போ tension on the string வேணும். அப்போ நமக்கு இதில் வந்து we will consider given என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். mass m1 is equal to 15 kg and m2 is equal to 10 kg. ஓகே, அப்போ tension T is equal to ma தான் நமக்கு ஃபார்முலா. tension T is equal to ma. அப்ப இந்த செட்ல உள்ள மாஸ்க்குள்ள டோட்டல் டென்ஷன் என்னன்னா 500 minus T. அப்ப இதோட டென்ஷன் வந்து 500 minus T is equal to 15 A வேணும். m into A. அதனால 15A. இதோட டென்ஷனுக்குள்ள மாஸ் m2. அப்ப இது என்ன இருக்குங்க? டென்ஷன் T is equal to இங்க உள்ள மாஸ் 10A. ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோ. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம். அப்ப 500 is equal to 25A. அப்ப ஆக்ஸலரேஷன் இதுல இருந்து என்ன கிடைக்குது? 500 divided by 25. அப்ப இத டிவைட் பண்ண 20 கிடைக்கும். 20 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆனா உன்னோட क्वेश्चनல என்ன கொடுத்திருக்குன்னு பாரு. calculate the tension of the string னு கேட்டிருக்காங்க. அப்ப tension of the string வேணும். அப்ப டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? T is equal to 10 into A. அப்ப 10 into 20. 10 into 20 என்ன? 200. அதனால 200 நியூட்டன். ஓகே, அப்ப நம்ம கொடுத்திருக்கிறதா டயகிராமை வரைஞ்சிக்கிறா. மாஸ் m1 and m2 இங்க 500 நியூட்டன் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதனுடைய டென்ஷன் வந்து ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணோம். அதனால 500 minus T is equal to ஃபார்முலா பாரு. T is equal to ma தான் ஃபார்முலா. m into A. அதனால இந்த 500 minus T is equal to mass வந்து 15A அப்படியே போட்டுக்கற. இந்த மாஸ்க்கு T is equal to 10A. ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ற. ஈக்குவேஷன் 1 plus ஈக்குவேஷன் 2. T யும் T யும் கேன்சல் ஆயிடும்.
500. 15 plus 10 25. A வேணும்னா இதை டிவைட் பண்ணும்போது 500 by 25 20 கிடைச்சிருக்கு. ஆனா क्वेश्चनல calculate the tension இருக்கு. T is equal to 10A and 10 into 20 200 Newton. Okay, இத பாத்துக்கோ. நெக்ஸ்ட் பாரு 14th ப்ராப்ளம். இல்ல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளத்தை பாரு. A car takes a turn with a velocity of 50 meter per second on a circular road of radius 10 meter. Calculate the centrifugal force experienced by a person 60 kilogram inside the car. இப்போ கார் வந்து என்ன பண்ணுது? with a velocity 50 meter per second. கொடுத்ததெல்லாம் முதல்ல எழுதிக்கிடுவோம். என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார். கார் டேக்ஸ் எ டர்ன் வித் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கு? 50 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 மீட்டர். மாஸ் ஆஃப் தி பர்சன் 60 கிலோகிராம். Calculate the centrifugal force. Centrifugal force. Centripetal force centrifugal force ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான். சென்ட்ரிஃபியூகல்னாலும் சரி சென்ட்ரிபிட்டல்னாலும் சரி சேம் ஃபார்முலா. அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? Fc is equal to m into v squared by r. இங்கே மாஸ் எவ்வளவு? 60. v எவ்வளவு? 50 into 50. r வந்து 10. சரியா? அப்போ ஒன்று கேன்சல் ஆகிடும். 60 into 250. ஓகே, 60 into 250 போட்டுக்கிறோம். அப்போ 0 0. ஓகே, அப்போ சென்ட்ரிஃபியூகல்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு வேற ஃபார்முலா நினைக்க கூடாது. 15000 நியூட்டன் தான் அதுக்கும் யூனிட். A car takes a turn with the velocity கொடுத்தாச்சு, ரேடியஸ் கொடுத்தாச்சு, the mass of the person sitting inside the car கொடுத்தாச்சு, centrifugal force. centrifugal forceனாலும் centripetal forceனாலும் ஒரே ஃபார்முலா. F is equal to mv squared by r. m ஓட வேல்யூ என்ன? 60. v squared by r. simplify பண்ணா 15000 நியூட்டன். லாஸ்ட் ப்ராப்ளம் பாரு. என்ன கொடுத்திருக்குன்னு பாரு. a long stickனா பெரிய ஒரு குச்சி rests on a surface. ஒரு சர்ஃபேஸ்ல கிடக்குதா. a person standing 10 meter away. இந்த ஸ்டிக்ல இருந்து 10 மீட்டர் தள்ளி நிக்கிறாங்க. and away from the stick with what minimum speed an object of mass 0.5 kilogram. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 0.5 கிலோகிராம் எடுத்து ஸ்டிக் மேல எறிறாங்க. so that it hits the stick. அப்போ 0.5 கிலோகிராம் மாஸா அங்கே கொடுக்கும்போது அதில் நமக்கு அந்த ஸ்டிக்கை வந்து அது டச் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் நமக்கு எடுத்துக்குவோம். a long stick rests on the surface. a person 10 meter away கொடுத்துருக்கு. he is standing at a distance of 10 meter. டிஸ்டன்ஸுங்கிறனால எஸ்ன்னு போடுறேன். அதுக்கப்புறம் with the mass of the object m is equal to 0.5 kilogram and coefficient of friction. அப்ப coefficient of friction அப்படினு சொன்னா coefficient of frictionல வந்து இங்க kinetic friction னு கொடுத்திருக்கு. அப்ப kinetic frictionனா என்னது? mu k போடணும். அதோட வேல்யூ எவ்வளவு? 0.7. coefficient of frictionக்கு யூனிட் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம குச்சி எரிய போறோம். means that is work done. this work done is only converted to kinetic energy. work done என்ன? force into displacement. kinetic energy என்ன ஃபார்முலா? half m v squared. ஓகே, இப்போ இந்த force in terms of mu ல எழுது. force என்னது? mu k into n into s equal to half m v squared. n எப்படி எழுதலாம்? m into g into s is equal to half m v squared. இது கேன்சல் ஆயிடும். நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க?
மினிமம் ஸ்பீடு கேட்டிருக்கா. அப்போ v ஸ்கொயர் தான் வேணும். அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into mu k into g into s, or v is equal to square root of 2 into mu k into g into s. இப்போ work done na kinetic energy, we are going to throw. அப்போ work done na kinetic energy, work done என்ன force into displacement, force என்ன mu into n, n is equal to mg போட்டுக்க. அப்போ m cancel ஆயிடு, v ஓட வேல்யூ நம்ம இப்போ calculate பண்ணணும். இப்போ இது எல்லாமே கொடுத்தாச்சு, substitute பண்ணிடுமே. இப்போ v is equal to square root of 2 into mu k என்ன 0.7, g என்ன 9.8, s என்ன 10. ஓகே, அப்போ v வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம்? 2 into 0.7 into 9.8 into 10. ஸ்கொயர் ரூட் எடு, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்தா 11.71 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அப்போ என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. ஒரு ஸ்டிக்கை வந்து ஒரு 10 மீட்டர்லேருந்து we are throwing a stone ஏதோ. work done na kinetic energy, work done என்ன force into displacement, force என்ன uk into n, n வந்து mg, m கேன்சல் பண்ணிடு, v ஸ்கொயர்டு கிடைச்சிருக்கு. v தான் நமக்கு வேணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிற, ஸ்கொயர் ரூட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுற. அடுத்து 13th ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருக்காங்க. people often say for every action there is an equal and opposite reaction. Here they meant the action of human. இதில் நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் டு ஹியூமன் ஆக்ஷன்ஸ் டு இன்வால்வ் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தன் ஒன்று அடித்தானா அவன் திருப்பி அடித்தா நீ என்ன சொல்கிற, நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்கிற. அப்படி சொல்லக்கூடாது. ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ்க்கு தான் இருக்குது. சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கோ தாட்ஸ்க்கோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா கிடையாது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் தேர் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ். ஃபோர்ஸ் இன்வால்மெண்ட்டு, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கணும். ஆக்ஷன் வேறு, ரியாக்ஷன் வேறு. அதனால ஆப்ஜெக்ட்ஸு இது இந்த மாதிரி ஹியூமராக பேசுகிறது இதெல்லாம் நமக்கு லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்லாம் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. அது சின்னதாக அதை உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்துக்கோ. இப்போ நமக்கு இத்தனை நாள் நடத்துனதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்பப்போ உனக்கு கொடுத்தாச்சு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இந்த 2-3 டேஸில் உனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. எல்லோரும் நோட் புக் போட்டிருக்கணும். நோட் புக் போட்டு ப்ராப்ளமை எழுதிட்டு கீழே ஆன்சர்ஸை நோட் பண்ணணும். அப்போ தான் உனக்கு ஃப்யூச்சரில் பப்ளிக் எக்ஸாமில் எடுத்து பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிப்பார். இதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீ எப்போ வேணாலும் நீ மெசேஜோ அல்லது கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். Now we have come to the end of the third lesson. Third lesson கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா next we will pass on to fourth lesson. ஓகே, அதனால் அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி எழுதி. ரொம்ப பேர் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்ப மாட்டேங்கிற. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் சில்ட்ரன். ஹோம்ஒர்க்கு கரெக்டாக எழுதி அனுப்புங்க. டயத்துக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே இதில் ஒர்க் அவுட் பண்ணி உனக்கு கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே டவுட் இருந்தால் யூ கேன் கால் மீ whenever you are free. ஓகே, நல்ல கிளாஸு அட்டண்டன்ஸ் இஸ் அ மஸ்ட். டெய்லி படிக்கணும். இப்போ இனிமேல் எல்லா சப்ஜெக்டும் எல்லா டேஸும் வந்துருச்சு. ஸோ உனக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்குது. நோட்டு போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கோ. அப்போ தான் உன்னோட எக்ஸாம்ஸ்க்கு நீ உனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நமக்கு இருக்கிறது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. அதை நான் நாளைக்கு உனக்கு நாளைக்கு அல்லது நெக்ஸ்ட் கிளாஸில் உனக்கு பண்ணி தந்துடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 பேஜஸ் இருக்குது, அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வித்தின் 2 days we will complete lesson 3. lesson 3 கம்ப்ளீட் பண்ண உடனே இமீடியட்லி வெரி நெக்ஸ்ட் டே we will pass on to lesson 4. அதனால் எல்லாருமே என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. வெரி நோட் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Centrifugal force. The force which is acting opposite to that of the centripetal force is called as centrifugal force. Centripetal force is acting towards the center. Centrifugal force is acting away from the center. Okay, centripetal force is acting towards the center, but centrifugal force is acting away from the center.
when a stone is tied in a thread and rotated, we are saying that it is having centripetal force. And the force which is acting away is called a centrifugal force. A person standing in the platform, he is always having a feel of bending backwards. This is due to the centrifugal force. Okay, centrifugal force is acting on the man, and you can see the side la, you can see that free body diagram also. Okay, அப்போ அந்த பர்சன் வந்து எட்ஜில் நிற்கும் போது அப்போ அவுட்வேர்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எர்த்துக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் டுவர்ட்ஸ் த சென்டர், அதனால் மைனஸு, அவே ஃப்ரம் த சென்டருங்கிறனால ப்ளஸ். ஓகே, with the force which acts from the center to outside is called as centrifugal force. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஆப்போசிட் தான் அது. அதனால் ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான். எஃபெக்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு சூடோ ஃபோர்ஸ், பி வந்து சைலண்ட், PSEUDOன்னு இருக்குல்ல, அது சூடோ ஃபோர்ஸ்ன்னு வாசிக்கணும். ஃபால்ஸ்ன்னு மீனிங். எஃபெக்ட்ஸ் ஆனால் அதில் ரியல் தான். ஏன்னா கார் வந்து ஒரு கேர்டு பார்த்து எடுக்கும்போது த பர்சன் சிட்டிங் இன்சைட் த கார் வந்து எப்போவுமே ஃபீல்ஸ் அவுட்வேர்ட்ஸ், வெளியில் தான் அவங்க வருவாங்க. கார் வந்து இப்படி ஒரு ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு சர்க்கிளில் வரும்போது நம்ம தலையை வெளியில் தான் நீட்டுறோம். தட் மீன்ஸ் we are pushing in the opposite direction. This is called a centrifugal force. அப்போ inertial frame of referenceல இருந்துச்சுன்னா that is a centripetal force. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஆனால் இதில் ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இருக்குது. இட் appears to move outwards. Okay, car moving in a straight line suddenly takes a turn. The object not fixed to the car tire moves away. டயர்லேருந்து அப்படியே பறந்து போகுது. ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் டுவர்ட்ஸ் த சென்டர். ரெண்டாவது படத்தில் பாரு என்ன இருக்குது, ஃப்ரீ பாடி டயக்ராம், எம்ஜி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேம் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் அவுட் சைட் த கார். அப்போ நமக்கு எம் இன்ட்டு ஜி த ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், என் வந்து நார்மல் ஃபோர்ஸ். நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்தால் அதில் நம்ம என்ன வித் ரெஸ்பெக்ட் டு த பர்சன் அவுட் சைட் த கார். அதனால் நமக்கு அங்கே இந்த ஏரோ மார்க்கும் போடணும். ஓகே, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃப்ரம் த சென்டர் டு அவுட் சைட், தட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா த பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் ஹீ ஃபீல்ஸ் ஹீ இஸ் புஷ்ஷிங் அவுட்வர்ட்ஸ், வெளியில் வர மாதிரி இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் லிட்டில் இன்க்ளைன்ட் அப்வர்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மேலே அப்படி தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீ பாடி டயக்ராமையும் பார்க்கணும் இதில், நீ பார்த்துட்டிங்கன்னா நல்லது. இட் இஸ் டேஞ்சரஸ் டு ஸ்டாண்ட் த ஃபுட் ஸ்டெப்ஸ் வெல் ட்ராவலிங் த பஸ். ஏன்னா பஸ்ஸு கர்வ்டு ரோடு வரும்போதே நம்மளை அறியாமலே நம்ம வந்து பேக்கில் போவோம், அப்படியே கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட் ஸ்டெப்ஸில் நிற்கக்கூடாது. த அவுட்வேர்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம். அதனால தான் அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் கேர்வ்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது அப்படியே வெளியில் தள்ளிடும், வெளியில் தள்ளும்போது கீழே விழுந்தாலும் விழுந்துடும். அதனால தான் அவுட்டர் எட்ஜை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக வைக்காமல். இப்போ அவுட்வேர்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அது கூட ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெட் அவுட்வேர்டு புஷ்ஷு எம் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. எம்வி ஸ்கொயர்டு பை ஆரை தான், V is equal to R ஒமேகா. அதனால் ஆர் ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்டு பை ஆர்னு வரும். ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால தான் இப்படி வந்திருக்கு. டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்துக்கும் அதே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தா தெரியும். இதோட காம்பனன்ட்ஸாக நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ we can see that it is resolved into its components. அப்போ எஃப் சென்ட்ரிஃபியூகல் தான் எம் ஒமேகா ஸ்கொயர்டு ஆர், அதுதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல்னா ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், இது அவே ஃப்ரம் த சென்டர். ஃபார்முலானா ரெண்டுக்குமே சேம் தான், ஒரே ஃபார்முலா தான், எம்வி ஸ்கொயர்ட் பை ஆர். ஓகே, இப்போ டிஃபரன்சஸ் பிட்வீன் சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்க. இது வந்து ரியல் ஃபோர்ஸு, இது சூடோ ஃபோர்ஸு. இதில் இனர்ஷியல் நான் இனர்ஷியல், அதில் ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் ஆக்சிஸுக்கு டுவர்ட்ஸ், இது அவே. ரெண்டுக்கும் ஃபார்முலா சேம் தான், எம்பி ஸ்கொயர்ட் பை ஆர், இதுவும் எம்பி ஸ்கொயர்ட் பை ஃபார். ரியல் ஃபோர்ஸு அண்ட் எஃபெக்ட் வந்து ரியல், சூடோ பட் ரியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸு. இது வந்து டியூ டு அரைஸ் ஃப்ரம் இன்டராக்ஷன். நான் இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இன்க்ளூடட் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் வரையும் போது அதில் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் தெர் இஸ் நோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ் போத் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்.
ஓகே, அப்போ இதில் உள்ள 5 பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், நல்லா படிச்சுக்கணும். ஆஃபன் ஆஸ்க்டு கொஸ்டின், salient features of centripetal and centrifugal forces, வெரி இம்பார்ட்டன்ட். 5 பாயிண்ட்ஸு நல்லா படி.